அங்கன்வாடி பணியாளர்கள், குறு அங்கன்வாடி பணியாளர்கள், அங்கன்வாடி உதவியாளர்கள் இவர்களுக்கான அந்த நியமனத்திற்கு வழிகாட்டு நெறிமுறைகளுக்கான அரசாணை ஏற்கனவே வெளியிடப்பட்டிருந்தது. அதுக்கு எப்போ விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற சந்தேகத்தை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ அதற்கான ஒரு விளக்கமாக அமைச்சர் கீதா ஜீவன் சில விளக்கங்களை சட்டப்பேரவையில் கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு மாதத்திற்குள்ளாக அதற்கான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே வெளியிடப்பட்டது என்னன்னா, எந்த அடிப்படையில் அந்த நியமனத்தை நடத்தணும் அப்படின்றதுக்கான கைட்லைன்ஸை வெளியிட்ட ஜிஓ அரசாணை தான் வெளியிடப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் நோட்டிஃபிகேஷன் அறிவிப்பாணை தனியாக வெளியிடப்படும். அந்த அறிவிப்பாணையின் அடிப்படையில் தான் அவங்க விண்ணப்பிக்கிறதுக்கான அவகாசம் கொடுப்பாங்க. அதில் தான் எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதுக்கான அந்த அறிவிப்பும் இடம்பெற்றிருக்கும். இப்போ ஏற்கனவே அந்த அரசாணையிலே குறிப்பிடப்பட்டிருக்க அந்த தகவலின் அடிப்படையில் பார்த்தோம்னா, அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்த ஐசிடிஎஸ் ப்ராஜெக்ட் டைரக்டர் அவங்க தான் இது சார்ந்த அறிவிப்பை வெளியிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் www.icds.tn.gov.in இந்த இணையதளம் மூலமாகவும் விண்ணப்பிக்கிறதுக்கான அறிவிப்பு வெளியாகும். செய்தித்தாள்களில் விளம்பரமும் வெளியாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த அங்கன்வாடி பணியாளர்கள் 7793 பணியிடங்கள் இல்லாமல் சத்துணவு பணியாளர்கள் அந்த பணியிடமும் 8897 பணியிடங்களுக்கான அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு. எனவே அதற்கான அறிவிப்பும் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பணிக்கான ஊதியம் என்பது முதல் ஆண்டில் 3000 ரூபாய், அதற்கு அடுத்தடுத்த ஆண்டுகளில் 9000 ரூபாய் வரைக்கும் அவர்களுக்கான ஊதியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அமைச்சர் கொடுத்திருக்க உத்தரவாதத்தின் அடிப்படையில் ஒரு மாதத்திற்குள்ளாக நியமிக்கப்படுவார்கள் என்று சொல்லியிருக்காங்க. நியமனம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது நம்ம நம்ப முடியாது. ஆனால் நிச்சயமா அதற்கான அறிவிப்பு ஒரு மாதத்திற்குள்ளாக வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அறிவிப்பு வந்தவுடனே அந்த இணையதளத்தில் சென்று விண்ணப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்.